மக்கள் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நேற்று கட்சியோடைய கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதை பற்றி நமது நண்பரும் ஆட்டோ ஓட்டுபவரமான திரு சுரேஷ் அவர்கள் அவருடைய கருத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிறார். அவருடைய கருத்தை கேட்டு சொல்லுங்க சுரேஷ். விஜய் புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவருக்கு வாழ்த்துக்கள். கட்சி ஆரம்பிச்சதுக்கு வாழ்த்துக்கள். மக்கள் பணி செய்யணும்ன்ட்டு கரண்ட்ல இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற ஒரு நம்பர் 1 நடிகராக இருக்கிறாரு. அதை விட்டுட்டு வராரு. உள்ளபடியே அவருக்கு வாழ்த்துக்கள். வந்துட்டு என்ன செய்ய போறாருன்னு தெரியலையே. இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா கமலம் வந்து மக்கள் நீதி மையத்தை இருக்கும்பொழுது அவரும் கரண்ட்ல தான் இருந்தார். நல்ல உச்ச நடிகராக இருந்தார். அவரும் வந்தார். காலப்போக்கில் வந்து அவரால் வந்து ஸ்டாண்ட் பண்ணவே முடியல இந்த கட்சியை. விஜய் எப்படி? விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி கரண்ட்டில் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். நடிகர்லேயே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இல்லை, இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக விஜய் இருக்கார். அவருடைய அரசியல் எதிர்காலம் பிரகாசமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை கமல் போய் இன்னொரு மக்கள் மையமாக மாறுமா? இல்லை, அவருடைய செயல்பாடை பொறுத்து தான் தீர்மானிக்கணும். நானே விஜய் ரசிகர் தான். சொல்ல போனால் அவர் படத்தை விரும்பி பார்க்கக்கூடிய ஆள் தான். என்ன செய்வாருன்னு தெரியல. அவருடைய கோட்பாடு என்ன? இப்போ நாட்டில் தினந்தோறும் எவ்வளோ பிரச்சனை நடக்குது. அவர் பேசணும்னா எல்லா விஷயத்தையும் பேசலாம். இல்லை, அவர் பேசணும் கூட இல்லை, அவர் சார்பாக கூட யாரும் எந்த இதுவும் பேச மாட்டாங்க. இந்த கருத்து, இந்த விஷயத்துக்கு இதுதான் எங்கள் நிலைப்பாடுன்னு சொல்ல மாட்டாங்க. கொடியை கூட நேற்று அறிமுகப்படுத்திட்டு அதுக்கான விளக்கமும் மாநாட்டில் சொல்கிறேன்னு. ஆமாம், கொடியும் பிரச்சனை இருக்குன்னு அந்த மாதிரி இருக்குது. அதை உடனே அவர் பேசி ஆகணும்ல. அவருக்கான விஷயத்தை பேசுறதுக்கு அவர் வெளில வரணும்னா கடைக்கோடியில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனையும் எப்படி அவர் காதுக்கு போவோம், அதை எப்படி அவர் பேச போறாரு. அதனால அவர் நிலைப்பாடு என்னன்னு அவர் அடுத்தடுத்த மூல தான் நம்ம சொல்ல முடியும். வந்ததுக்கு வாழ்த்துக்கள். கடந்த ஒரு காலங்களில் பற்றி அவரை பற்றி நம்ம தெரிஞ்சு இருக்கலாம் அப்படின்ட்டு